வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி பேசின விதம் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுல்ல, நல்லா இருந்துச்சுல்ல. விஜய் சேதுபதிட்ட இதை தான் எதிர்பார்த்தாங்க. என்னடா இது விஜய் சேதுபதி ஹோஸ்ட் சரியில்லை, போட்டியாளர்கள்ட்ட அவர் பேச்சு எடுபடலை, போட்டியாளர்கள் அவர் பேசுகிறத சொல்கிறத மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. நேற்று அத்தனையுமே தீர்த்து வச்சுட்டார் மனுஷன். சும்மா ஆரம்பத்துலேருந்து அதிரடி வெடி தான். சும்மா மனுஷன்ட்ட இருந்து இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. இப்படி தான் ஏன் பேசணும், பிக் பாஸ்குள்ளே நீ இப்படி தான் பேசியிருக்கணும், ஆரம்பத்துலேருந்தே இந்த கண்டிஷன் இருந்திருக்கணும். கடந்த முறையை விட இன்னைக்கு நேற்று பேசினது பயங்கர ஷார்ப்பாக இருந்தது. எல்லாத்தையும் விட்டு சும்மா சகிட்டு மேனிக்கு பற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடியாப்பக்காரங்க கொண்டு வருவாங்கல்ல ஒரு மைக் செட்டு, இடியாப்போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டார். வரும்போதே தெரிஞ்சிருச்சு, சரி ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ண போகிறார், தரமான சம்பவமாக இருக்கும் பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்கள, வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்க. இது ஒன்றுமே பார்க்க முடியல. காதுலேருந்து ரத்தம் வடிகிற அளவுக்கு கத்துறாங்க. பயங்கரமாக இருக்குது, மோசமாக இருக்குது. எப்படி தான் பார்க்க முடியும்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் சண்டை போடுறதுக்கு மட்டுமே வந்திருக்காங்களா? என்னது அப்படிங்கிறதே புரியல. தேவையே இல்லாமல் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கத்திக்கிட்டே இருந்தால் ப்ரொமோவில் காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வந்துருச்சு போல இருக்கு. ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தார். நேராக வந்து பார்த்தாங்க வெள்ளிக்கிழமை. பெருசாக ஒன்றும் சம்பவம்லாம் இல்லை, நடக்கலை. இதெல்லாம் விட்டுட்டார் அவர். வந்து அந்த இதெல்லாம் வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறத கொஞ்சம் தான் காட்டினாங்க. அதுக்கப்புறமா நேராக உள்ளே பூந்துட்டார். உள்ளே பூந்து பிக் பாஸ்குள்ளே பூந்தோடனே மைக்கை வச்சுக்கிட்டு சும்மா இதாக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. அங்கே உள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் பயங்கர சவுண்டு, காதை பொத்திக்கிட்டாங்க. கத்திக்கிட்டே இருந்தால் எப்படிங்க ஷோ பார்க்குறது? உங்களுக்கு தெரிய வேணாமா? பேசினா உங்களுக்கு புரியுமா? இல்லை உங்களை மாதிரி கத்தி தான் நாங்கள் புரிய வைக்கணுமா? பாரு எப்படி, நல்லா இருக்கீங்களா, ஏன் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இது கேட்டார். அப்புறமா வினோத்தை பார்த்தார். வினோத்தை நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு அவர் டபக்குன்னு பயந்துட்டார், எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் ரம்யா பரவாயில்லையா, நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திவாரு என்னப்பா, நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கேட்குதா? கத்தி கத்தி தான் பேசுவியா நீ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தார். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு விஜய் சேதுபதி இன்றைக்கி ஒரு நார்மல் ஒரு ஹோஸ்ட்டாக வரல, வச்சு தெரிக்க விட போகிறாரு அப்படின்னு சொல்லி. பார்வதிக்கு வந்து விஜய் சேதுபதி மட்டும் இல்லை, யார் பேசினாலும் அவங்க முகப்பாகவனை வந்து மாறிக்கிட்டே இருக்கு, நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு ரியாக்ஷன், தங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறது, எதிர்ப்போ விருப்பமோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது இயல்பாக அவங்கள்ட்ட இருக்கிறது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. அதை தான் விஜய் சேதுபதி கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு ஷோ முன்னாடியுமே அவர் அதை தான் சொல்கிறார். நேற்று நடந்ததில் வந்து விஜய் சேதுபதி பேசினது பார்க்கும்போது ரொம்ப சூப்பர்வாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. நேற்று ரொம்ப நாள் கழித்து விஜய் சேதுபதியோட பேச்சை பார்க்கும்போது மனுஷன் நல்லா தான் யோஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறமா பார்வதி எழுப்புனார். ஏன் பார்வதி இவ்வளோ சத்தம், எதுக்காக இவ்வளோ சத்தம், ஏன் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இல்லை சார், ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை கேட்க மாட்டேறாங்க சார், கத்திக்கிட்டே இருக்காங்க சார். அப்போ நம்ம சொல்ல வந்த விஷயத்த கேட்கல அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யலாம்ல. நீங்கள் உங்களோட கருத்தை, உங்கள் நியாயத்தை சொல்ல போகிறீங்க, அவங்க கேட்கணும், கேட்கல, அவங்க கத்துறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணும்? அதுக்கு மேலே கத்துனா அவங்க அமைதியாகிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் அமைதியாக இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்கணும். இல்லை அவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக கத்தி, நான் தான் உன்னோட பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறது பிக் பாஸ் ஷோ கிடையாது. நீங்கள் ஏன் உங்களை வெளிப்படுத்துகிறீங்க? உங்களை நீங்களே வெளிப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் யாருன்னு காட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சண்டை வருது, ஒருத்தர் கத்துறாரு, நமக்கு எதிராக கத்துறாரு அப்படின்னா, அவங்களும் நம்மளை கத்துறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அங்கே ஒரே சத்தம், கூச்சல், கும்பல், கோஷ்டி இப்படி தான் உருவாகும். இந்த இதை வந்து நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. இது நல்லா இல்லை பாரு, இது என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, பார்வதியை விட்டோன்னே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரோஸ்ட்டு தான். எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து உங்கள் மேலெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைங்க, உங்கள்கிட்ட எல்லாம் பேசணுங்கிற எண்ணமே இல்லைங்க. போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷோவை பார்க்கவே முடியலைங்க. சண்டை போட்ட மணியமாக இருக்கிறீங்க. சண்டை எதுக்குங்க? இவ்வளோ தேவையாங்க சண்டை? சண்டை போடுறீங்க, சண்டை போட்டாலுமே ஒரு நியாயமான ஒரு கருத்தை வைக்கிறீங்களான்னா அதுவும் கருத்தையும் வைக்க மாட்டேறீங்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இது சரி கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். அப்புறமா திவாகர்கிட்ட வந்தார். திவாரு அப்படின்னோன்னா எந்திரிச்சோன்னா உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள், அதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி தராதரத்தை பற்றி பேசலாம்? நீங்கள் தராதரம் எனக்கு இல்லை, நான் படிச்சிருக்கேன், இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கா இங்கே வந்தீங்க?
ரீல்ஸ் பண்ண வந்தீங்களா? சரி ரீல்ஸ் பண்ணுங்க. உங்கள அத பத்திலாம் நான் கவலையே படல. இப்ப என் ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு முன்னாடி நடிச்சு காட்டுறேன்னு சொன்னீங்க. நான் நடிச்சு வேணாம். நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க. அதனால தான் உங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க உள்ள போய் உங்களுடைய திறமைய காட்டுங்க அப்படின்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அங்கே போயிட்டு ஒவ்வொரு தடவையும் ரீல்ஸ் பண்ணுறேன்னு உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற அட்டூழியம் இருக்குல்ல, அது தாங்கவே முடியலங்க. ரொம்ப கோவம் வருது மனுஷனுக்கு. எல்லாத்துக்கும் எரிச்சல் வருது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதே தெரியல. இரிட்டேட்டாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் கேமரா முன்னாடி போய் நின்று ரீல்ஸ் பண்ணுறதுக்கா உங்களுக்கு கேமரா வச்சுருக்கணும்? உங்கள் செல்ஃபோன் கிடையாதுங்க. நீங்கள் உலகத்துக்கு உங்கள் இதை வந்து காட்டுறதுக்கு, போகிறதுக்கு, ரீல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இது உலகத்துக்கு கிடையாது. இல்லை சார் ஒரு 30 நிமிஷமோ 1 மணி நேரமோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நீங்கள் அங்கே ரீல்ஸ் பண்ண தான் போனீங்க அப்படின்னா, நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. உங்கள்ட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சோம்? உங்களுடைய திறமையை காட்டுங்கன்னு சொன்னோம். உங்கள்ட்ட திறமையே இல்லையா அப்போது? அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வச்சாரு. என்ன இப்படி தராதரம்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? உங்களுக்கு என்ன தராதரம் இருக்குது? உங்களை பற்றி வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் சட்டையை கழட்டிட்டு நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணுறீங்க. ரீல்ஸ் பண்ணும்போது உங்களை பற்றி வந்து கனி என்ன சொன்னாங்க, எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிரவீன் என்ன சொன்னார், பிரவீன் வந்து ஒரு தலைவர், அவர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, சட்டையை கழட்டி போட்டிருக்கிற என்னப்பா நீ யூனிஃபார்ம் போடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கேமராவை மறைக்கிறாருன்னு மட்டும் குற்றம் சொல்கிறீங்க. அவர் யூனிஃபார்ம் போடுன்னு தானே சொன்னார். யூனிஃபார்மோடு நீங்கள் அந்த ரீல்ஸ் பண்ணலாம்ல? பண்ண முடியாதா அந்த ரீல்ஸு? கோமணம் கட்டிக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறான், கோமணம் கட்டிக்கிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கோமணம் கட்டிக்கிட்டு தான் வந்து நடிப்பீங்களா? பேண்ட்டை மட்டும் கழட்ட மாட்டீங்களா? அசிங்கம்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்போ சட்டையை கழட்டினா அது அசிங்கம்னு தெரியாதா? இந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து சட்டையை கழட்டிட்டு தான் சுற்றுறாங்க, பனியனோட சுற்றி இருக்கிறாங்க, சட்டையை கழட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து ஏன் கேட்கல? கனி அப்படின்னு கனிகிட்ட சைடு திரும்ப கனி வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சார் எல்லாத்துட்டையும் நான் சொல்கிறது தான் சார், இவர் கொஞ்சம் ஓவர் தான் சார். அதனால் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை வந்து சட்டையை கழட்டிட்டு ரீல்ஸ் பண்ணுறேன்னு ஒரு சும்மாவே சுற்றினார் சார். அதுதான் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க ரீல்ஸ், அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது எல்லாம் சட்டையை கழட்டி போட்டு தானே குளிச்சிங்க. அதே போல் வந்து ஒவ்வொரு விஷயமும் தீபாவளிக்கு உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி தானே அங்கே குளிப்பாங்க. அது நீங்கள் பிக் பாஸில் காட்டுறீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஏன் காட்டுறீங்க? உடம்பு ஃபுல்லாக இது பண்ணுறீங்க. ஆனால் இது வந்து எல்லாமே குளித்து முடித்து எல்லா வேலையும் பண்ணி முடித்த பிறகு இவர் வந்து ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அடிக்கடி வந்து சட்டையை கழட்டி போட்டுட்டு இவர் ஆட்டம் போட்டால் அதை மக்களும் பார்க்க முடியல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் பார்க்க முடியல. எப்படி தான் வந்து இது சகிச்சிட்டு இருக்குது? என்ன திவாகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கேட்டார். கேட்டோன்னா இல்லை சார் அது அடுத்து நீங்கள் வந்து இந்த தகுதி தராதரம் இதை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வச்சார். இது திவாகருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ தான் திறமையான ஆள், நீ தான் உள்ளே வந்து எல்லாமே தெரிஞ்ச ஆள், நீ தான் வந்து பயங்கரமான மக்கள் செல்வாக்குள்ள நபர், நீ மட்டும்தான் இந்த பிக் பாஸுக்கு தகுதியான நபர், மற்றவங்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற அந்த புத்தியை மாற்றுங்க அது தப்பான புத்திங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நீங்களாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு பருப்பும் கிடையாது. நீங்களாக நினச்சிக்கிட்டு நீங்களாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்ட்டு. இது திவாகருக்கு மிகப்பெரிய ஒரு அடி. என்னென்னா விஜய் சேதுபதி நம்ம சைடு இருப்பார், நம்ம சைடு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார், விஜய் சேதுபதியோட சப்போர்ட்டு ஆதரவு நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சவருக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்தார், கனிகிட்ட வந்து பேசினார். கனிகிட்ட வந்து நீங்கள் என்ன எப்பயுமே ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறீங்க, ஒரு கோஷ்டி பூசலை உருவாக்குறீங்க, கோஷ்டியை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க, அண்ணன் தங்கச்சி அன்பு அப்படின்னு பாசம் அப்படின்னு சொல்லி சபரிக்கு ரம்யாவுக்கு இருக்கிற அண்ணன் தங்கச்சி உறவு. இந்த உறவில் தான் பார்த்தீங்கன்னா ரம்யாவை வந்து அவர் வந்து ரொம்ப கேவலமாக பேசினார், தகுதி தராதரத்தை பற்றி பேசினார். அது சம்மந்தமாக தான் விஜய் சேதுபதி வந்து பேசினது. ரம்யாட்ட கேட்கும்போது கூட நீ எதுக்கும் இங்கே வந்திருக்கிற, உள்ளே எதுக்கு வந்திருக்கிற, ஒரு கோஷ்டி சேர்க்கவா, ஒரு குடும்பத்தை சேர்க்கவா, குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தியா? வெளியே என்ன பண்ணியோ அதை தானே வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. இது தப்பு இல்லையா? பார்வதிகிட்ட போய் நீ ஒரு வார்த்தை சொல்கிறியே, பாரு நீ கொஞ்சம் அப்படி போல்டாக இருந்துச்சுன்னா என்னைய மாதிரி நீ செயல்படலாம், என்னையவே நீ எதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுனா அது எதுக்குற அளவுக்கு நீ இங்கே என்னம்மா பண்ணி வச்சுருக்கிற? ஒன்றுமே பண்ணலையே, நீ எதுவுமே பேசலையே. வாயை திறந்தா வண்டையாக வரும்னு தான் சொல்கிற, கெட்ட வார்த்தையாக பேசுவேன், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிற. இது வெளியே இது தானே பண்ணிக்கிட்டு இருந்த, இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு தானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த, இப்போயும் அதே தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் பார்க்குற மக்களுக்கு என்ன இருக்கும்? உன்னை வெளியே பார்த்தாச்சுமா, நீ உள்ளே வந்து வேறு மனுஷையை மாறுறதுக்கு தானே நீ வந்திருக்கிற. அதை நீ செய்ய வேண்டியது தானே, அதை ஏன் செய்ய மாட்டேங்கிற? இவ்வளவு வந்து அசிங்கமாக நடந்துக்கிறிய, இது நல்லா இருக்குதா உனக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வச்சார். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குடும்பம் உறவு அப்படின்னு சொல்லி நீ வச்சுக்கணும்னு நினைக்கிற, தப்பு அது. ஒரு நண்பன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அங்கனே எதிர்த்தாப்புல கேட்கணும்.
கேட்குற தைரியம் இருக்கணும். அவன் நம்ம கேட்டோம்னா, கேள்வி கேட்டோம்னா, நம்ம அவனை எதிர்த்து பேசணும் அப்படின்னோம்னா, அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான், நாமினேஷனில் நம்ம முதுகில் குத்துவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அவன் உனக்கு உண்மையான நண்பனாக இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? இப்போ வந்து நீ அண்ணன், தங்கச்சி, தம்பி, தம்பி, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாமினேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு குரூப்பு உங்களுடைய அன்பு கோஷ்டி மட்டும் அங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கோஷ்டியில் கடைசியில் நாமினேஷன் பண்ணும்போது உன் முதுகில் குத்த தான் செய்வாங்க. உன் கூட அண்ணன், தம்பி, தங்கச்சியாக பழகுனவங்களே குத்த தான் செய்வாங்க. புரியுதா? உனக்கு வந்து அண்ணனா பழகுறவனும் சரி, தம்பியாக பழகுறவனும் சரி, நண்பனாக பழகுறவனும் சரி, நீ சொல்கிற தப்பை சுட்டி காட்டும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எதிராக எப்பயுமே செயல்படாமல் இருக்கான் பார்த்தியா, அவன் தான் உண்மையான நண்பன். நீ சுட்டி காட்டிட்டேன்னு வருத்தப்பட்டு போகிறான் பாரு, அவன் நண்பனே கிடையாது. அவனை நீ நம்பவே கூடாது, அவனை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து ரொம்ப தெளிவாக பேசினார். அது இல்லாமல் அந்த நாமினேஷனில் வந்து பேசினான்னு பாரு, டேங்க அப்பா, 10 பேர் ஒருத்தரை நாமினேஷன் பண்ணுறீங்களே, அப்போ இங்கே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து தகுதியான நபர்கள் எல்லாமே இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். கமருதீனை எழுப்பி விட்டு, கமருதீன் இந்த வாரம் உன்னை கேட்குறதுக்கு எந்த ஒரு மாதிரி கொஸ்டினுமே கிடையாது, நீ நல்லா தான் ஏன் செயல்பட்டுருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எங்களுக்கு எதை பற்றியுமே பிரச்சனை இல்லைன்னா கமருதீனுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் என்ன இது பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் இருந்தது. கமருதீனை விட்டுட்டா அப்புறமா வினயாட்டா கேட்டாங்க, அம்மா உனக்கு வந்ததில் யார் வந்து இது பண்ணது சொல்லு, எப்படி வந்து சொன்ன, நீ தெளிவாக பேசின, பிக் பாஸே உன்னை பாராட்டினார், போனார் வந்தார், நீ தெளிவாக விளையாடுறம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய இது வந்து நல்லா இருக்குது, மக்கள் மத்தியில் ரசிக்கும்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து வீட்டை கொடுத்தாரு. அதனால் வந்து அதுக்கு விநாயகருக்கு கொஞ்சம் சந்தோஷம். நீ இண்டிவிஜுவல் கேம் விளாட்ற, யாருக்குமே தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணலை, உன்னுடைய கேம் விளாட்ற, இந்த கேமை தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே விளையாடணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம். ஆனால் இவங்கள இது ரெடி பண்ணுறதுக்கே போதும்னு இருக்குது. ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அந்த டாஸ்க்லேயே ஒரு குரூப்பிசம் பண்ணால் அது எப்படி? அந்த டாஸ்க்கு எதுக்கு கொடுக்குறாங்க? நீங்கள் குரூப்பாக இருக்கக்கூடாது, உங்களுடைய இண்டிவிஜுவல் கேமை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே பிக் பாஸ் வந்து ரொம்ப தூரம் இது பண்ணியிருக்காரு. இந்த சீசன் மாதிரி பிக் பாஸை மதிக்காத ஆட்கள் யாருமே கிடையாது. பிக் பாஸை வந்து நானே பிக் பாஸ் அப்படின்னு தான் கூப்பிட்றேன். நீங்கள் வந்து பிக் பாஸ் வந்து டியோ அப்படிங்கிறீங்க, ரெண்டாவது அண்ணே அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் உங்களை உறவு முறை சொல்லி கூப்பிட சொல்லி யார் சொன்னா? பிக் பாஸ்ன்னு தானே கூப்பிடணும். இது வரைக்குமே வந்து யாருமே வந்து பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் தாண்டி வேறு உறவு முறை வச்சு சொல்லி கூப்பிட்டதில்லை. காலப்போக்கில் அது பிக் பாஸ் முடிய போகிற சீசனில் வந்து சிலருக்கு வந்து பிக் பாஸே வந்து சிலரோட நட்பு ரீதியாக பேசுவார், அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இப்படி பழகணும்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யார் சொன்னா? நீங்கள் ஏன் இப்படி கூப்பிட்றீங்க? இது தப்பு இல்லையா? சபரி அண்ட் எஃப்ஜே எந்திரிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தப்பு தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் அப்படின்னா பிக் பாஸுக்கான ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் டியூட் அப்படின்னு சொல்லும்போது கூட பிக் பாஸ் உங்களுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா, பதில் சொன்னாரா? அப்போ பிக் பாஸுக்கு நீங்கள் கூப்பிட்றது பிடிக்கலைன்னு அர்த்தம். அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க? பிக் பாஸை வந்து நீங்கள் ரொம்ப அவமரியாதை பண்ணுற மாதிரி நினைக்குது. ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா பிக் பாஸ் சொன்னார் அப்படின்னா உடனே ஓடியாரணும். அது டாஸ்க் யாருக்காக வைக்கிறாங்க? உங்களுக்காக வைக்கிறாங்க. உங்கள் திறமையை காட்டுறதுக்காக வைக்கிறாங்க. பிக் பாஸுக்காக வைக்கிறாங்க, உங்களுடைய திறமையை காட்டுறதுக்காக வைக்கிறாங்க. உங்களுக்கான வாய்ப்பு அது. அந்த வாய்ப்பை உங்களால் பயன்படுத்திக்க முடியல அப்படின்னா நீங்களாம் எப்படி செயல்பட போகிறீங்க? ஒன்றுமே புரியலையே, இன்னும் சுத்தமாக புரியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கலையரசன் எந்திரிங்க அப்படின்னாரு. கலையரசன் வச்சுட்டு, அப்பா எவ்வளோ தான் ஏன் உனக்கு பீப் போடுறது, வாயை திறந்தா கெட்ட வார்த்தைப்பா, அசிங்கமாக இருக்கியா, உனக்கு எவ்வளோ தான் பீப் போட முடியும் சொல்லு பார்க்கலாம். பீப்பு போட்ட மணியமாக இருக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு திறமையான ஆள், நாட்டுப்புற கலைஞர், அவன் இவன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே உன்னை பெருமைப்படுத்துனாங்க. நீ அந்த திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வருவ, நீ ஒரு புது மனுஷனா வருவ அப்படின்னு எதிர்பார்த்து உள்ளே விட்டா கெட்ட வார்த்தையில் ஸ்பெஷலிஸ்ட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்க. எவ்வளவு பீப்பு போடுறது? நீ மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்க பார்க்கணுன்னு தெரியாதா உங்களுக்கு? இப்போ பிரவீனை நீ வந்து அவன் திவாகர் வந்து சட்டையை கழட்டினது சின்ன பிள்ளைங்களாம் பார்க்கும், அந்த மாதிரி 18+ மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு, கன்றாவியாக இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறத பற்றியெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க பார்த்தா கெட்டு போயிடாதா? ஏன் இதெல்லாம் நீங்கள் கண்டிக்க மாட்டேறீங்க? இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேறீங்க? ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணார். நிறைய விஷயங்கள் வந்து கலையரசனுக்கு வந்து நிறைய நாமினேஷன் பண்ணது அவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து அமைதியாக இருக்கிறாரு, ஆனால் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியோட பேச்சு, நேற்று பேச்சு, அவரை போட்டியாளர்களை பிடிச்சி அவர் திட்டின விதம்,
எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேருக்கு வந்து அவர் விட்டது வந்து டோஸ் விட்டது வந்து ரசிக்கும்படியாக இருந்தது. இது வந்து கண்டிப்பாக இதை தான் விஜய் சேதுபதிட்டேருந்து எதிர்பார்த்தாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து தொடர்ந்து வந்து பிக் பாஸை நடத்துறதுக்கு தகுதி இல்லாத நபர். பிக் பாஸை நடத்த தெரியல. பிக் பாஸ் போட்டியாளர்கள் வந்து விஜய் சேதுபதியை மதிக்கலை. விஜய் சேதுபதி சொல்கிறத அவங்க செய்ய மாட்டேறாங்க. ஹோஸ்ட் பண்ணுறவங்களே வந்து அவங்க போட்டியாளர்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினா பிக் பாஸ் எப்படி அவங்க மதிப்பாங்கன்னு சொல்லி பிக் பாஸ்க்குள்ளேயும் பிக் பாஸ் டீமுக்குள்ளேயுமே வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரச்சனைனால இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி, இல்லை விஜய் சேதுபதியை மாற்றி விடுங்க, வேறு யாரையாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சே ஆச்சு மனுஷன் கிளிகளின்னு கிழிச்சு விட்டாப்புல விஜய் சேதுபதி. இதை தான் எதிர்பார்த்தது. சரி, கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா யார் 5 பேர் இருந்தாங்களா, 5 பேரில் யார் இருப்பாங்க? ஆனால் இந்த வாரம் வந்து 2 எலிமினேஷன் இருக்கணும், 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனை மட்டும் வெளியே வா அப்படின்ட்டார். கலையரசனை வெளியேற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாக்கு நிலவரம் அப்படின்னு சொல்லி ஒன்று, கானா வினோத்துக்கு வந்து 38.4% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவர் தான் அதிகபட்சமாக வாங்கியிருக்கிறாரு. அப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா அரோரா வாங்கியிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஏன்னா 2 பேரும் வெளியே இருப்படும் அப்படின்னா கலையரசனையும் அரோராவும் வெளியே போயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2வது இடத்துல வந்து கமருதீன், 3வது இடத்துல பார்வதி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுதான் நடந்தது. சரி, இதுக்கப்புறமா வைல்டு கார்டு என்ட்ரி நான் இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிஜன், அப்புறமா திவ்யா கணேஷ், அமித் பார்கவ், அப்புறம் சாண்ட்ரா, அமி, இவங்க 4 பேரும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சின்ன தம்பி புகழ் பிரஜின் அவர் வந்து அப்படியே இது பண்ணுவார், கண்டிப்பாக அவரும் வராரு. அப்படிங்கிற போது ஏதோ ஒரு மாற்றம் வரும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்பவும் 20 பேர் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. திவாகரோட நிலைமை நேற்றெல்லாம் ரொம்ப 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 மோசமாக இருந்தது. ஒன்றுமே பேச முடியல. நான் என்ன பேசினேன் பாரு, நான் என்ன பண்ணேன், நீ என்னத்துக்கு வந்த, நீ நடிக்கிறதுக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வந்தியா இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேன்னு கேட்டது. ஆடியன்ஸ் கொடுத்த ரியாக்ஷன், ஆடியன்ஸ் இவர் வந்து உலக மக்கள் தெரியும், இவர் வந்து பேசினது, மக்களே நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தகுதி இல்லாத நபர் கானா வினோத், அவரெல்லாம் வெளியே அனுப்பிடுங்கன்னு இவர் பேசினது. கடைசியில் இவருக்கு வந்து விஜய் சேதுபதி விட்ட டோஸு, இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் எல்லாத்துக்கும் வந்தது. உண்மை அதுதான், விளையாட வந்துட்டு விளையாடுங்க அப்படின்னு. ஆனால் பிக் பாஸில் வந்து திவாகர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து திரும்பவும் சொன்னார். நீங்கள் வந்து திவாகருக்கு பின்னாடி இருந்து அவர் வந்து ரீல்ஸ் பண்ணுறாரு, கானா வினோத், பிரவீன் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி நின்று ஒரு ரியாக்ட் பண்ணுறீங்க பாருங்களா, பண்ணுறீங்களா, அது வந்து சுத்தமாக வந்து தப்புங்க. அது ஏன் அப்படி பண்ணுறீங்க? அப்படி செய்கிறனால என்ன ஆகும்? அது திவாகருக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும்ல, பார்க்குற எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஆனால் அதை வந்து அவரை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொன்னார். அது இல்லாமல் அவர் ரீல்ஸ் பண்ணுறாருன்னா அது அவருடைய விருப்பம், ரீல்ஸ் பண்ணிட்டு போகிறாரு, அதுக்காக ஏன் நீங்கள் வந்து நடுவில் பூந்து தொந்தரவுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசினார். இதுக்கு வந்து திவாகருக்கு ரொம்ப சந்தோஷம். திவாகர்கிட்ட வந்து தப்பு தானேங்க திவாகர் இது மாதிரி பண்ணுறதுலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறமா தொடர்ந்து நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்தீங்கன்னா செவனேன்னு நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை, நேராக போயிடுங்க அப்படின்னு சொல்லி போய் அவரை கொஞ்சம் அடிச்சு விட்டார். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணேன்னா அவ்வளோதான், உன்னை தூக்கி வெளியேற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பேசிட்டார். அப்புறமா எஃப்ஜேட்ட பேசும்போது நீ கொஞ்சம் ஓவராக போகிற, எமோஷ்னலாக போகிற, உன் கூட விளையாடுறவங்களுக்கு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே எமோஷ்னல் ஆகிடுவீங்களா, கோவப்படுறீங்களா? முதல் ட்ரிப் என்ன சொன்னீங்க, வெட்டிடுவேன்னு சொன்னீங்க. 2வது ட்ரிப் என்ன பேசுனீங்க, நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வர வேண்டியது இருக்கும், பார்த்துக்கங்க. இப்போ நீங்கள் வந்து நாமினேஷனில் போக மாட்டீங்க, உங்களை தூக்கிட்டு வந்து இங்கேயே உட்கார வச்சு நாங்கள் வேலையை முடிச்சு விட்ருவோம், சோழியை முடிச்சு அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். இந்த மாதிரி பேச்சு, நாக் அவுட் பண்ணிடுவேன், வெட்டிடுவேன் அப்படின்னு பேச்செல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்புறமா வந்து கனிகிட்ட வந்து நீங்கள் அன்பு காட்டுறேன், மதர் சென்டிமெண்ட், இது அக்கா சென்டிமெண்ட், இதை வச்செல்லாம் நீங்கள் வந்து பேசி ஒரு பிக் பாஸை வந்து வழி நடத்துறது வந்து தப்புங்க. பிக் பாஸுக்குள்ளே நீங்கள் எதுக்கு வந்தீங்கிறத யோசிக்க மாட்டேறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் இருக்குது, அந்த கேம் விளாடுங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள், உங்களுடைய கேம் விளாடுங்க, நீங்கள் பேசுங்க, சண்டை போடுங்க. ஆனால் சண்டை போடுறத கூட ஒரு சத்தமாக விவாதமாக பண்ணாதீங்க, மக்கள் ரசிக்கும்படி பண்ணுங்கள். 2வது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. இதுதான் நான் அப்படின்னு ஒரு பஜாரி மாதிரி கத்துறதெல்லாம் அசிங்கமாக இருக்குது, பார்க்க முடியல. ஷோ யாருமே போன வாரம் ஃபுல்லாக யாருமே ரசித்து பார்த்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வந்து என்னென்னா என்னையை திட்டிகிட்டு இருக்கானுங்க, வெளியே கேவலமாக கழுவி ஊற்றுறானுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்கள் உடலில் நான் பேசுகிறதுக்கு விரும்பலைங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று பயங்கரமாக பேசி விட்டார் மனுஷன். மனசில் பட்ட பாரமெல்லாம் குறைஞ்சிருச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நேற்று விஜய் சேதுபதியோட பேச்சு. விஜய் சேதுபதி சொன்ன ஸ்டைலு இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றுக்க முடிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருந்தது.
நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, திவாகருக்கு தான் ரொம்ப ஆப்படிச்சு விட்டாரு. திவாகரை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாரு. திவாகர் எப்போ பார்த்தாலும் நான் விஜய் சேதுபதிகிட்ட பேசுவேன், விஜய் சேதுபதிகிட்ட சொல்வேன்னா, இவருக்கு என்ன விஜய் சேதுபதி வச்ச ஆளா? விஜய் சேதுபதி ஆளா தர்பூசு. அவர் சொன்னாருன்னா இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. கானா வினோத் பண்ணதுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் அவர் சொல்லல. கனா வினோத்தை பத்தி சொல்லல. இவர் 1 வருஷ புகழ், நீங்க 20 வருஷ புகழ். என்ன வினோத்து? அதானே 20 வருஷமா நீங்க இது பண்ணவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய கேட்டார். சரி, கலையரசன் வெளிய போம்போது சில விஷயங்கள சொல்லிட்டு போனான். ஒவ்வொருத்தங்களையும் பத்தி சொல்லிட்டு போனான். எனக்கு வந்து அம்மா இல்லாத ஃபீல வந்து கனி அக்கா வந்து இங்க குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி சொன்னான். டேய், பிக் பாஸ்ல விளையாட வந்துட்டு எனக்கு அம்மா இல்லாத ஃபீலு, பொண்டாட்டி இல்லாத ஃபீலு, பிள்ளைங்க இல்லாத ஃபீலு இதெல்லாம் வந்து சொல்றியா? அசிங்கமா இல்லையா உனக்கு? அப்படிங்கிற கேட்க தான் தோணுச்சு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, கானா வினோத்த பத்தி பேசும்போது, இவர் வந்து மனைவி, குழந்தைங்களுக்காக இவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரியும்போது, நான் வந்து கஷ்டப்படாம ஓடி ஒளிஞ்சுட்டேன். இவர பார்க்கும்போது எனக்கு கானா வினோத்த பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கானா வினோத்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். உள்ளே இருக்கும்போது கானா வினோத்துக்கு எதிரா தான் செயல்பட்டான். ஆனா, திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தான். இப்போ கலையரசன் வெளிய போனோனே, இப்ப அந்த கோஷ்டிக்கே வந்து ஒரு சங்கடமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நேத்து விஜய் சேதுபதியோட பேச்சு திறமை, அந்த இது டோஸ் விட்டது, இதெல்லாம் எப்படி ரசிச்சீங்க? எப்படி இருந்தது? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒரு சின்ன சேனல் தான். சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.